Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இங்கிலீஷ் பேசி பழகுறீங்களா? பிராக்டீஸ் பண்றீங்களா? பிராக்டீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் நீங்க இங்கிலீஷ்ல என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசி பழகணும், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் உங்களை இங்கிலீஷ்ல பேச வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரே ஒரு வேர்ட் கொண்டு வந்திருக்கேன். அந்த வேர்டை வச்சு நீங்க இந்த வீடியோ முடியும் போது நிறைய சென்டென்சஸை நீங்க பேச ஆரம்பிக்க போறீங்க. பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கிலீஷில் எல்லா கான்செப்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் இங்கிலீஷ் பேசவே ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது தப்புங்க. அப்படி கிடையாது. ஒரு வேர்ட் கற்றுக்கிட்டாலும் அந்த வேர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய சென்டென்சஸை டெய்லி லைஃப்பில் பேசி பழகணும். ஸோ இன்றைக்கி நான் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வேர்ட் கொண்டு வந்திருக்கேன். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இனிமேல் நான். உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் பார்த்தோன்னையும் நம்ம தமிழில் இப்படி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆமாம், பேசுவோம். பாருங்களேன். இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல் நான் அவங்க கூட பேச மாட்டேன், இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன், இனிமேல் நான் அவங்க கூட பழக மாட்டேன். நல்லா கவனிங்க. ஃப்யூச்சரில் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் கண்டிப்பாக தமிழில் இனிமேல் அப்படிங்கிற இந்த வேர்டை நீங்கள் பயன்படுத்தி பேசுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இனிமேல் வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸை இப்போ பேச ஆரம்பிக்க பாருங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், இனிமேல் நான். இனிமேல் அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள். இனிமேல் அப்படின்னா இங்கிலீஷில் ஹியர் ஆஃப்டர். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. இனிமேல் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர். இங்கே பாருங்களேன், இனிமேல் நான். இனிமேல் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர், நான் அப்படின்னா ஐ. இனிமேல் நான். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். எப்பயுமே இங்கிலீஷை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாதான் நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இனிமேல் அவன். இனிமேல் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர், அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பாருங்கள், இனிமேல் அவள். இனிமேல் எல்லாம் பேசி பழகுங்க. ஏன்னா இந்த வேர்ட் நிறைய நேரங்களில் நம்ம மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் பேசி பழகுங்க. இனிமேல் அவள் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர் ஷீ. நெக்ஸ்ட் ஒன், இனிமேல் நாங்கள், ஹியர் ஆஃப்டர் வி. இனிமேல் அவர்கள், ஹியர் ஆஃப்டர் தே. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இனிமேல்னா என்ன சொல்லுவோம்? ஹியர் ஆஃப்டர். ஓகே. இப்போ நீங்கள் சப்ஜெக்டை பேசுகிறீங்க. சப்ஜெக்ட்னா ஐ, ஹீ, ஷீ, வி, தே. ஹியர் ஆஃப்டர் ஐ, ஹியர் ஆஃப்டர் ஹீ, ஹியர் ஆஃப்டர் ஷீ, ஹியர் ஆஃப்டர் வி, ஹியர் ஆஃப்டர் தே. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலிருந்து நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பேச போகிறோம். இப்போ நான் சொல்கிறேன், இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லலாம்? நம்ம நிறைய நேரங்களில் அப்பா அம்மாட்ட சொல்லுவோம், டீச்சர்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். இனிமேல் அதாவது ஃப்யூச்சர். இந்த ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை, ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரும்போது கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசுவோம். ஸோ அந்த இனிமேல் அப்படிங்கிற இந்த தமிழ் வேர்டுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு தெரிஞ்சாதான் உங்களால் அடுத்த சென்டென்ஸை அப்படியே பேச ஆரம்பிக்க முடியும். புரிஞ்சா? இனிமேல் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர், அதுக்கப்புறம் நான் அப்படின்னா ஐ. இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். எப்படி பேசலாம்? என் கூட சேர்ந்து நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சுட்டு பின்னாடியே என் கூட சேர்ந்து பேசிட்டே வாங்க, ஓகேங்களா? will not lie. Hereafter I will not lie. புரிஞ்சிருச்சா? ஏன் நம்ம will not யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்யூச்சர், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரும்போது இங்கே நம்ம will அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வேர்பை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நம்ம நெகட்டிவாக பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? பொய் சொல்ல மாட்டேன், மாட்டேன். இந்த இடத்துல மாட்டேன்னு சொல்லும் போது நாட் ஆட் பண்ணியிருக்கோம். ஐ வில் நாட் லை, நான் பொய் சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி இனிமேல் அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஹியர் ஆஃப்டர், ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் லை. இந்த வில் நாட் அப்படிங்கிறத நம்ம சுருக்கி கண்ட்ராக்ட் பண்ணி எப்படி பேசலாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், won't. Hereafter I won't lie. புரிஞ்சிருச்சா? நான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப பொறுமையாக மெதுவாக தான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாரும் கூட சேர்ந்து பேசுங்க.
Hereafter I won't lie. இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இனிமேல் அவன். இது எப்படி சொல்லலாம்? ஓகே, இனிமேல் அவன் அவனுடைய வீட்டுக்கு போக மாட்டான். இப்போ வீட்டில் அப்பா சொல்கிறாங்க அம்மா கிட்ட, இனிமேல் அவன் கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, இனிமேல் அவன் கூட சேர மாட்டான், இனிமேல் அவன் அவனுடைய வீட்டுக்கு போக மாட்டான். இப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இனிமேல் அவன் ஒரு செயலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஸோ எப்படி பேசலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையை நீங்கள் சொல்லிகிட்டே வரலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா பரவாயில்ல, நம்ம கற்றுக்கலாங்க. எல்லாருமே பிகினர்ஸ் தான், எல்லாருமே ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து தான் வர்றாங்க. ஸோ உங்களுக்கு எப்படியாவது இங்கிலீஷை நல்லா புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் சின்ன சின்ன கான்செப்ட் கூட நான் மெதுவாக பொறுமையாக சின்ன குழந்தைங்களை சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள், எனக்காக தயவு செய்து ஒரு கான்செப்டை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பேசி பழகணும். ஏதோ கற்றுக்கிட்டாச்சு புரிஞ்சிருச்சு அப்படியே போயிடக்கூடாது. போய் என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டதை நீங்கள் பேசணும். ரெண்டாவது, நிறைய பேருக்கு நீங்கள் இங்கிலீஷை சொல்லிக் கொடுங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்குங்க. புரிஞ்சிருச்சா? ஸோ எப்படி பேசலாம்? இனிமேல் அவன் அவனுடைய வீட்டிற்கு போக மாட்டான். Hereafter he won't go to his house. Hereafter இனிமேல் ஹீனா அவன், ஓன்ட்னா மாட்டான். மாட்டான்னு சொல்லியிருக்கோம். ஒரு செயலை செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன செயலை செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்கோம்? போகிற ஒரு செயலை செய்ய மாட்டான். கோ, எங்கே போகிற செயலை செய்ய மாட்டான்னு சொன்னால் அவனுடைய வீட்டிற்கு. அவனுடைய வீட்டிற்குன்னு சொல்லும் போது டு ஹிஸ் ஹவுஸ். புரிஞ்சா? அவனுடைய வீட்டிற்கு, டு ஹிஸ் ஹவுஸ். இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. ஹியர்ஆஃப்டர் ஹி ஓன்ட் கோ டு ஹிஸ் ஹவுஸ். ஹிஸ் அப்படின்னா அவனுடைய அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, ஹவுஸ்னா வீட்டிற்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசும்போது எப்படி பேசலாம் அப்படின்னா ஹியர்ஆஃப்டர் ஹி ஓன்ட் கோ டு ஹிஸ் ஹவுஸ். Hereafter he won't go to his house. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நான் இது சொல்கிறேன். இனிமேல் அவன் அவளுடைய வீட்டிற்கு போக மாட்டான். ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸோ இது உங்களுக்கான டெஸ்ட்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். இனிமேல் அவள் எப்படி பேசியிருக்கோம்? Hereafter she. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இனிமேல் அவள் இந்த மாதிரி செய்ய மாட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லோரும் வாய் திறந்து பேசுங்க. இனிமேல் அவள் அப்படி செய்ய மாட்டாள். Hereafter she won't do like that. இப்போ எல்லாருமே கூட சேர்ந்து பேசுங்க. Hereafter she won't do like that. இனிமேல் அவள் அப்படி செய்ய மாட்டாள். இந்த 3 சென்டென்ஸை நல்லா கவனிங்களேன். won't அப்படின்னு தான் பேசியிருக்கோம். in the future, எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் தான் நம்ம பேசியிருக்கோம். புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். இனிமேல் நாங்கள், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இனிமேல் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? Hereafter we, இனிமேல் நாங்கள், அதுக்கப்புறம் என்ன பேசணும்? won't. Hereafter we won't, என்ன செயலை செய்ய மாட்டோம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்கோம். Hereafter we won't disturb. யாரை? உங்களை. யூ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நல்லா புரிஞ்சு கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டதை நல்லா பேசி பழகுங்க, கூச்சப்படாதீங்க. ஓகேங்களா? எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? Hereafter we won't disturb you. நிறைய பேர் பேசாமல் இருக்கீங்க, வாய் திறந்து பேசுங்க. Hereafter we won't disturb you. இனிமேல் நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம். இனிமேல், தமிழில் இனிமேல் அப்படின்னு பேசிட்டு தான் நம்ம மற்ற சென்டென்ஸை பேசுவோம், அதாவது மற்ற வார்த்தைகளை பேசுவோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே இனிமேல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறத ஈஸியாக பேசிடலாம். ஏன்னா மிச்சம் இருக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வேர்ட் தான் நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஹியர்ஆஃப்டர் அப்படிங்கிறதுக்கு தமிழில் இனிமேல் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கற்றுக்கோங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபைனல் பாருங்கள். இனிமேல் அவர்கள், இனிமேல்னா ஹியர்ஆஃப்டர், அவர்கள்னா தே,
எப்பயுமே ஹியர் ஆஃப்டரை பேசினதுக்கப்புறம் சப்ஜெக்டை தான் பேசணும். அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வேர்போட நாட் சேர்த்து பேசணும். ஏன்னா நம்ம நெகட்டிவாக பேசுகிறோம். புரிஞ்சா? ஓகே. இனிமேல் அவர்கள் ஹியர் ஆஃப்டர் தே இது எப்படி பேசலாம்னா, இனிமேல் அவங்க ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. எப்படி பேசலாம்? ஹியர் ஆஃப்டர் தே ஓன்ட், ஹியர் ஆஃப்டர் தே ஓன்ட், அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பு பேசணும். கம் டு ஸ்கூல். ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இனிமேல், தேனா அவர்கள், ஓன்ட் அப்படின்னா மாட்டார்கள். நெகட்டிவாக பேசியிருக்கோம். என்ன மாட்டார்கள்? வரமாட்டார்கள். கம் எங்க? பள்ளிக்கு. பள்ளி இக்கு, பள்ளிக்கு. இங்கே ஹியர் ஆஃப்டர் தே ஓன்ட் கம் ஸ்கூல் அப்படின்னு பேசக்கூடாது. கம் டு ஸ்கூல் அப்படின்னு தான் பேசணும். பள்ளிக்கு கம் டு ஸ்கூல், கல்லூரிக்கு கம் டு காலேஜ். புரிஞ்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு, புரிஞ்சிருக்குன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 10 days கிளாஸை கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அந்த 10 days கிளாஸ்க்கான பிபிடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹியர் ஆஃப்டரை வச்சு ஒரு 2-3 சென்டென்ஸை நம்ம பேசி பழகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை நீங்களே கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறீங்க. பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஒரு 3 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸுமே நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் 3 சென்டென்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி 30 சென்டென்ஸ் கூட ஒரு பேப்பரில் எழுதி நீங்களாகவே இந்த கான்செப்ட் வச்சு ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள். இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன். வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா, டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவோம், இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இனிமேல் நான் ஒன்று செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஸோ எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? இனிமேல். இனிமேல் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் இனிமேல் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர், ஹியர் ஆஃப்டர் இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குது? நான். நான்னா ஐ. ஹியர் ஆஃப்டர் ஐ. ஓகே, நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம்? செய்ய மாட்டேன். எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஸோ எப்படி பேசலாம்? ஹியர் ஆஃப்டர் ஐ ஓன்ட். ஓகே, என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்? அதாவது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டூ. ஹியர் ஆஃப்டர் ஐ ஓன்ட் டூ. என்ன அப்படின்னா இந்த தவறை. இந்த தவறை அப்படின்னா திஸ் மிஸ்டேக். எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? ஹியர் ஆஃப்டர் ஐ ஓன்ட் டூ திஸ் மிஸ்டேக். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இப்படி பேசி பழகுங்க. இனிமேல் நான் ஒரு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர் ஐ ஓன்ட் do this mistake. வாய் திறந்து பேசுங்க. Here after I won't do this mistake. Hereafter I won't do this mistake. இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன். இந்த தவறை அப்படின்னா this mistake அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? செய்ய மாட்டேன் செய்யறதுக்கு do சொல்லுவோம், மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு won't அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐனா நான், hereafterனா இனிமேல். நீங்கள் ஒவ்வொரு வேர்டையும் தனித்தனியாக நல்லா புரிஞ்சு கற்றுக்குங்க. ஸோ கற்றுக்கிட்டு தான் நல்லா பேசி பழகுங்க. ஓகேங்க, ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட். செகண்ட் பாருங்கள். இனிமேல் அவள் பஸ்ஸில் வரமாட்டாள். வீட்டில் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் அவள் பஸ்ஸில் வரமாட்டாள். வீட்டில் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் அவள் பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் அவள் பஸ்ஸில் வரமாட்டாள். இனிமேல் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஹியர் ஆஃப்டர் சப்ஜெக்ட் என்ன? அவள். ஷீ ஓன்ட். என்ன செயலை செய்ய மாட்டான்னா வர மாட்டாள். வரதுக்கு கம் அப்படின்னு சொல்லுவோம். எதில்? பஸ்ஸில். பை பஸ். ஓகே, எல்லாருமே என் கூட சேர்ந்து பேசுங்க. ஹியர் ஆஃப்டர் ஷீ ஓன்ட் கம் பை பஸ். ஏன் நம்ம பை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பஸ், கார் இதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக பை அப்படிங்கிற வேர்ட் ஆட் பண்ணி தான் பேசணும்.
புரிஞ்சா? நான் உங்களுக்கு டீடைலாக உங்களுக்கு ப்ரிப்போசிஷன்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? ஹியர்ஆஃப்டர் ஷி ஓன்ட் கம் பை பஸ். அவள் இனிமேல் பஸ்ஸில் வரமாட்டாள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இனிமேல் அவன் இதை பயன்படுத்த மாட்டான். இனிமேல் அவன் அதை யூஸ் பண்ண மாட்டான். எப்படி பேசலாம்? ஹியர்ஆஃப்டர் இனிமேல் அவன்னா ஹீ ஓன்ட். ஹியர்ஆஃப்டர் ஹீ ஓன்ட். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? யூஸ் திஸ். Hereafter he won't use this. இனிமேல் அவன் இதை பயன்படுத்த மாட்டான். இதை அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயன்படுத்துறதுக்கு யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ஓன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன் அப்படின்னா ஹீ, இனிமேல்னா ஹியர்ஆஃப்டர். தமிழ் சென்டென்ஸ்க்கு அப்படி இங்கிலீஷ் பொருந்துதா? எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குதா? ஸோ இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பேசும்போது நீங்கள் கரெக்டாக பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு வேர்ட்க்கும் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு எப்படி மாறுது, தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு எப்படி மாறுது சொல்லிட்டு ஜஸ்ட் இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் இனிமேல் அப்படின்னு பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் ஹியர்ஆஃப்டர் அப்படின்னு பேசலாம். ஸோ இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வரப்போகுது. இந்த டெஸ்ட்க்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. எல்லாருமே ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுங்க. நான் சொல்கிறேன், இந்த 3 சென்டென்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களாலையும் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இனிமேல் அவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவங்க கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் அவங்க பஸ்ஸில் பயணம் செய்ய மாட்டார்கள். எப்படி பேசலாம்? இனிமேல். ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியுங்க. நிச்சயமாக உங்களால் நல்லாவே இங்கிலீஷ் பேச முடியும். இனிமேல் அப்படின்னா ஹியர்ஆஃப்டர். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும். இங்கே என்ன செயல் நடக்குது? பயணம் செய்கின்ற ஒரு செயல் நடக்கு. நெகட்டிவாக பேசியிருக்கோம். ஸோ இந்த செயலை யார் செய்ய மாட்டார்கள், அந்த யார் அப்படிங்கிற கேள்வி அல்லது எது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சரோ அவங்க தான் சப்ஜெக்ட். அவர்கள் தான் சப்ஜெக்ட். அவர்கள்னா தே. ஹியர்ஆஃப்டர் தே. இனிமேல் அவர்கள் மாட்டார்கள். ஓன்ட். என்ன மாட்டார்கள்? பயணம் செய்ய மாட்டார்களாம். பயணம்க்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ட்ராவல். ஹியர்ஆஃப்டர் தே ஓன்ட் ட்ராவல். எதில்? பஸ்ஸில். நீங்கள் வெறுமனைக்கா பஸ் அப்படின்னு போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி பை பஸ் அப்படின்னு தான் நீங்கள் எழுதணும், பேசணும். ஸோ நான் உங்களுக்கு இது ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டுக்கெல்லாம் என்ன மீனிங், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? எல்லோரும் என் கூட சேர்ந்து பேசலாமா? நல்லா புரிஞ்சிருச்சா? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசுங்க. ஹியர்ஆஃப்டர் தி ஓன்ட் ட்ராவல் பை பஸ். இனிமேல் அவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்ய மாட்டார்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? இனிமேல் அவள் சமைக்க மாட்டாள். அவளுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இனிமேல் அவள் சமைக்க மாட்டாள், படிக்க போகிறா. எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் ஹியர்ஆஃப்டர். நிறைய தடவை நீங்கள் ஹியர்ஆஃப்டர் பேசி பேசி பழகிட்டே இருங்க. ஏன்னா இந்த வேர்ட் நிறைய நேரங்கள்லாம் மறந்துடும். இன்றைக்கி ஞாபகம் இருக்கும், நாளைக்கு மறந்துடும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நான் ஹியர்ஆஃப்டரை அழுத்தி அழுத்தி சொல்லிக் கொடுக்குறேன். பேசுங்க. ஹியர்ஆஃப்டர், 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 ஹியர்ஆஃப்டர். ஸோ ஹியர்ஆஃப்டர் சப்ஜெக்ட் யார்? அவள், ஷீ. ஹியர்ஆஃப்டர் ஷீ என்ன செயலை செய்ய மாட்டாள் அப்படின்னா சமைக்கிற ஒரு செயலை செய்ய மாட்டாள். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மாட்டாள் அப்படிங்கிறத பேசிட்டு தான் சமைக்கிறத பேசணும். won't cook. Hereafter she won't cook. Hereafter she won't cook. இனிமேல் அவள் சமைக்க மாட்டாள். ஈஸியாக புரியுதா? இப்போ ஃபைனல் பாருங்க. இனிமேல் நான் உன்னுடன் பேச மாட்டேன்.
நம்மள நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டாவோ சும்மா ஒரு பேச்சுக்காவது இனிமேல் நான் அவங்க கூட பேச மாட்டேன், இனிமேல் நான் அவங்க கூட பேச மாட்டேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ எப்படி பேசலாம்? ஸோ நீங்கள் இந்த சென்டென்ஸை யாரு கூடயும் இப்படி பேசி பழகாதீங்க, எல்லாரு கூடயும் நல்லா பேசி பழகுங்க. இந்த சென்டென்ஸை நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணாதீங்க. எல்லாரு கூடயும் நல்லா சந்தோஷமாக சமாதானமாக பேசி பழகுங்க. ஓகே, நம்ம அதை சென்டென்ஸ்க்கு நம்ம பேசி கற்றுக்கலாம். ஓகேங்களா? இனிமேல் நான் உன்னுடன் பேச மாட்டேன். ஹியர்ஆஃப்டர் சப்ஜெக்ட்னா நான், ஹியர்ஆஃப்டர் எழுதியாச்சு சப்ஜெக்டை. ஹியர்ஆஃப்டர் ஐ. எப்பயுமே நீங்கள் ஒரு சென்டென்ஸில் நான் அதாவது ஐ தனித்து வரும்போது, சிங்கிளாக வரும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் ஐ எழுதணும். இப்படி எழுதக்கூடாது, இப்படியும் எழுதக்கூடாது. புரிஞ்சா? ஜஸ்ட் இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லைஃப் லாங் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஓகே, பேசலாமா? ஹியர்ஆஃப்டர் ஐ மாட்டேன். மாட்டேன்னா ஓன்ட். ஹியர்ஆஃப்டர் ஐ ஓன்ட். என்ன செயலை செய்ய மாட்டேன்னா பாருங்களேன், பேச மாட்டேன். எப்படி சொல்லலாம்? டாக். ஹியர்ஆஃப்டர் ஐ ஓன்ட் டாக். பேசுங்க. ஹியர்ஆஃப்டர் ஐ ஓன்ட் டாக். யாருடன்? உன்னுடன். நீங்கள் ஹியர்ஆஃப்டர் ஐ ஓன்ட் டாக் டு யூ அப்படியும் பேசலாம். ஹியர்ஆஃப்டர் ஐ ஓன்ட் டாக் வித் யூ இப்படியும் பேசலாம். டூக்கும் வித்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு செப்ரேட்டாக வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் மாறும். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்க. ஓகேங்களா? ஓகே, எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. ஹியர்ஆஃப்டர் ஐ ஓன்ட் டாக் டு யூ. ஹியர்ஆஃப்டர் ஐ ஓன்ட் டாக் டு யூ. நான் இனிமேல் உன்னுடன் பேச மாட்டேன். இப்போ பாருங்களேன், இங்கே இருக்கிற இந்த 3 சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம மாட்டேன் அதாவது செய்ய மாட்டார்கள், சமைக்க மாட்டாள், பேச மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கோம். இதை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா, இதை நம்ம பாசிட்டிவாக பேசலாமா? ட்ரை பண்ணலாமா? இங்கே என்னால் எழுத முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் தமிழில் ஆன்சர் பண்ணுறேன், நீங்கள் இங்கிலீஷில் என் கூட சேர்ந்து காமெண்ட்டில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிட்டே வரீங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இனிமேல் அவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்வார்கள். இனிமேல் அவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்வார்கள். பாசிட்டிவாக பேசியிருக்கோம். ஸோ எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாருங்க சொன்னது உங்களால் முடியாது அப்படின்ட்டு? அப்படிலாம் கிடையாது. நிச்சயமாக உங்களால் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். அந்த கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாயை திறக்கணும். ஃபஸ்ட்டு வாயை திறந்தால் மட்டும்தான் கான்ஃபிடென்ட் நல்லாவே வரும். ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் அவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு பேசினதை அப்படியே பாசிட்டிவாக பேசுங்க. இனிமேல் அவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்வார்கள். ஹியர்ஆஃப்டர் தே இங்கே தான் கவனிக்கணும். இங்கே நம்ம வில் நாட் இதோட கன்ட்ராக்ஷன் தான் won't அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் பாசிட்டிவாக சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாட்டை மட்டும் எடுத்துடுங்க, அவ்வளோதான். சேர்ந்து பேசுங்க. ஹியர்ஆஃப்டர் தே வில் ட்ராவல் பை பஸ். புரிஞ்சிருச்சா? ஹியர்ஆஃப்டர் தே வில் ட்ராவல் பை பஸ். இனிமேல் அவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்வார்கள். அவ்வளோதான். பாசிட்டிவாக இருக்குதா? ஸோ அடுத்தது நீங்களே ஆன்சர் பண்ணிவிடுங்க. இனிமேல் அவள் சமைப்பாள். எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, அவள் ஃப்ரீயாக இருக்கா, இனிமேல் அவள் தான் சமைப்பா. ஹியர்ஆஃப்டர் ஷீ வில் குக். ஹியர்ஆஃப்டர் ஷீ வில் குக். இந்த வில் நாட் அப்படிங்கிறத நம்ம இந்த நாட்டை மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னா அது பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஹியர்ஆஃப்டர் ஷீ வில் குக். இனிமேல் அவள் சமைப்பாள். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. நான் அதுதான் அடிக்கடி சொல்லக்கூடியது. என்ன அப்படின்னா, ஒரு வேர்டை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வேர்டை வச்சு உங்களால் 100க்கும் மேற்பட்ட சென்டென்ஸை இங்கிலீஷில் பேச முடியும். இங்கிலீஷுங்கிறது கஷ்டம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஷ்டமே கிடையாது. இப்போ ஃபைனல் பாருங்கள். இனிமேல் நான் உன்னுடன் பேச மாட்டேன். நெகட்டிவாக பேசியிருக்கோம், இதை நான் அப்படியே பாசிட்டிவாக அப்படி பேசலாம் அப்படின்னா, இனிமேல் நான் உன்னுடன் பேசுவேன். இதை நம்ம பேச்சு இருக்கல, இனிமேல் நான் உன் கூட பேசுவேன். பேசலாமா? Hereafter I will talk to you. Hereafter I will talk to you. இனிமேல் நான் உன்னுடன் பேசுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா,
இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள்.